கஷ்டப்பட்டு கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் கூகுள் ரிவ்யூ வாங்குறீங்க, ஆனா ஒரே நாள்ல எல்லாமே காணாம போகுதா? அப்போ இந்த 3 மிஸ்டேக்ல ஏதாவது பண்றீங்களான்னு செக் பண்ணி பாருங்க. ஷாப்புக்கு வர கஸ்டமர்ஸ் கிட்ட உங்களோட வைஃபை கனெக்ட் பண்ணிட்டு ரிவ்யூ வாங்குறது, அப்படி இல்லனா அந்த ஒரே லொகேஷன்ல நிறைய பேர்ட்ட ரிவ்யூ வாங்குறது. கூகுள் அல்காரிதம் ஒரே ஐபி அட்ரஸ்ல இருந்து வர ரிவ்யூஸை ஃபேக்னு நினைச்சு டெலீட் பண்ணிரும். உங்க ஷாப் லொகேஷன்ல இருந்து ரிவ்யூ போடும்போதும் இது மாதிரி தான் நடக்கும். ஷாப்ல வச்சே ரிவ்யூ வாங்குறதுக்கு பதிலா கஸ்டமர் அவங்களோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு லிங்கை டெக்ஸ்ட் மெசேஜாவோ வாட்ஸ்அப் மெசேஜாவோ சென்ட் பண்ணி அதுல ரிவ்யூ போட சொல்லுங்க. அவங்க பிளேஸ் அவங்க மொபைல் நெட்வொர்க்ல இருந்து ரிவ்யூ போடும்போது டெலீட் ஆகிற ப்ராப்ளம் சால்வ் ஆகும். கஸ்டமர்ஸ் கிட்ட கிரேட் சர்வீஸ், குட் ஷாப் அந்த மாதிரி ஷார்ட்டா ரிவ்யூ போட சொல்லாதுங்க. அதுக்கு பதிலா அவங்க ஸ்பெசிஃபிக்கா உங்ககிட்ட என்ன சர்வீஸ் எடுத்தாங்க, அதுல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு போட சொல்லுங்க. சடனா ஒரே நாள்ல 15 ரிவ்யூ போடாதுங்க. அப்படி பண்ணீங்கன்னா கூகுள் அதை ஏதோ சஸ்பீஷியஸா எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடும். இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா ஒரு பிடிஎஃப்ல போட்டு வச்சிருக்கிறேன். அந்த பிடிஎஃப் ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க.